யூகேல ஒர்க் பண்ற நம்மள பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இங்க என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்கு? சாதாரணமாக ஒரு பிரிட்டிஷுக்கு இருக்கிற ரைட்ஸ் வந்து எக்ஸ்பேக்ட்ஸுக்கு இருக்கிறதா? ஸ்கில் ஒர்க்கர்ஸா வந்து ஒர்க் பண்றவங்களுக்கான ரைட்ஸ் எந்த அளவு தூரத்துக்கு பார்க்கப்படுகிறது அப்படின்ற மிக பொதுவான ஒரு கேள்வி பரவலாக நம்ம எல்லார் மத்தியிலுமே இருக்கு. யூகேல வேலை செய்யறவங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கம்ப்ரமைஸ் ஆகலாம், ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால எப்படியான அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்கு போடப்படும், ஒருவேளை உங்களுக்கும் உங்களுடைய எம்ப்ளாயருக்கும் இடையில ஏதாவது ஒரு விதத்துல ஒரு டிஸ்பியூட் ஏற்படுமாக இருந்தா அதற்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், நீங்க உங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்காக செய்யக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்ற சில முக்கியமான தகவல்களை தொகுத்து வழங்குற ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா வழமை போல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க. வளர்ச்சி அடைந்த நாடுகளை பொறுத்தவரையில இங்க மிக முக்கியமான ஒரு விஷயமாக அல்லது டாக்குமெண்டாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான கன்ஃபர்மேஷன் அல்லது கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் கடிதம். இந்த டாக்குமெண்ட்ல மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது இங்க இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது. அது எவ்வளவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, சில நேரங்களில் 30 தொடக்கம் 40 வரையிலான கிளாசஸ் அதுல இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் கூட அது எல்லாத்தையுமே ரொம்பவே கவனமா வாசிக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். சில நண்பர்களும் சரி, சில தெரிந்தவர்களும் சரி அடிக்கடி பேசும்போது சொல்ற ஒரு விஷயம், சில விஷயங்கள் நாம அக்ரி பண்ணியிருக்க மாட்டோம், ஆனாலும் அந்த விஷயம் தொடர்ச்சியாக நம்ம மீது பிரயோகிக்கப்படும். அப்படியான விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்கும் போது ஒரு கம்பெனிக்கும் அந்த கம்பெனியில வேலை செய்யறவர்களுக்கும் ஒரு மனமுருகலை அது கண்டிப்பா கொண்டு வரும். இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரையில அதுல மிக முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒர்க் பிளேஸ். நீங்க எந்த ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றது. சில நேரங்களில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இல்ல உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்டான ஒரு இடத்துல உங்களுடைய ஒர்க் பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட உங்களுடைய டாக்குமெண்ட் அல்லது உங்களுக்கு தரப்பட்ட கான்ட்ராக்ட்ல கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ் அல்லது வேறு ஒரு அட்ரஸ் இருக்குமாக இருந்தா லீகலி நீங்க அந்த இடத்துல வேலை செய்வதாகத்தான் அந்த அக்ரிமெண்ட் அமையும். என்னுடைய நண்பர் ஒருவருக்கு என்னாச்சு அப்படின்னா, அவர் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது அவர் ஒரு இடத்துல வேலை செய்வதாக இருந்தது. அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல அந்த ஆஃபீஸ் இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல அவர் இன்னும் ஒரு இடத்துக்கு வர சொல்லப்பட்ட போது அவர் அந்த இடத்துக்கு போக முடியாது, தூரமா இருக்கு அப்படின்னு சொல்ல போது அவருடைய கான்ட்ராக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒர்க் பிளேஸ் அப்படின்ற இடம் அந்த கம்பெனியினுடைய ஹெட் ஆஃபீஸாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கும் அவர் அப்போ வேலை செஞ்சு கொண்டிருந்த இடத்துக்கும் இடையில 250 மைல்களுக்கும் அதிகம் அப்படின்றது மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இப்படியான சந்தர்ப்பங்களின் போது உங்களுடைய கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்றதுக்கான முழு அனுமதியும் உரிமையும் அந்த நிறுவனத்துக்கு இருக்கு அப்படின்றது நீங்க கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஜாப் அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரையில சில இடங்கள்ல லீவுகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க அவதானிக்க வேண்டியதாக இருக்கும். யூகேயை பொறுத்தவரையில வருடம் ஒன்றுக்கு 8 விடுமுறைகள் வழங்கப்படும். ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் அல்லது நல்ல விஷயங்கள் நடைபெற்று அரசாங்கம் அந்த வருஷத்துக்காக ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராவா ஒரு பேங்க் ஹாலிடே தராத விடத்துல யூகேயை பொறுத்தவரையில ஒவ்வொரு வருடமும் 8 பேங்க் ஹாலிடேஸை கொண்டதாக இருக்கும். ஒரு லீவ் என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையில சொல்லும் போது அந்த லீவ் இன்க்ளூடிங் பேங்க் ஹாலிடேஸா அல்லது எக்ஸ்க்ளூடிங் பேங்க் ஹாலிடேஸ் அப்படின்றத பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கு. சாதாரணமாக ஒரு டிஃபால்ட்டான ஒரு விஷயமா யூகேல இருக்கிறது என்ன அப்படின்னா, 21 நாட்கள் பேங்க் ஹாலிடேஸை தவிர்த்து ஒரு வருடத்திற்கு வழங்கப்பட வேண்டும். சில நேரங்களில் 20 நாட்களும் வழங்கப்படலாம். சர்வீஸ் அதிகரிக்கும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு நாட்களாக ஒவ்வொரு கம்பெனியினுடைய பாலிசியின் அடிப்படையில் இந்த லீவுகள் அதிகரித்து செல்லும். ஆனா சில இடங்கள்ல இந்த பேங்க் ஹாலிடேஸ் இன்க்ளூடடாக 20 அல்லது 21 லீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அது சட்டத்திற்கு முரணானது. இந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய ரைட்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். உங்களுடைய எஸ்கலேஷன் பாயிண்டாக பல எஸ்கலேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு கட்டத்துல கம்பெனிக்கும் நமக்கும் இடையில ஒரு முருகல் நிலை ஏற்பட்டா எப்படியாக அதை எஸ்கலேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல தொடர்ந்து பேசலாம். ஒரு நாளைக்கு தொடர்ச்சியாக வேலை செய்யும் போது 20 நிமிடங்கள் பிரேக் எடுப்பதற்கான உரிமை ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது தெரியாது. சில பேர் ஸ்மோக் பண்றதுக்காக 5 நிமிஷங்களாக ஒரு 4 இடைவெளிகள் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. இன்னும் சில பேர் ஸ்மோக் பண்ணல அப்படின்னா அவங்க பிரேயிங்குக்காக இல்ல வேறு காரணங்களுக்காக இந்த 20 நிமிஷங்களை எடுப்பாங்க. பெரும்பாலான கம்பெனிகள் இது பற்றி அலட்டிக் கொள்றதில்லை. அவங்க வந்து இந்த பிரேக் டைமை வந்து கணக்கெடுக்கிறது இல்லை, அதை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் சில கம்பெனிகளை பொறுத்தவரையில அதுவும் குறிப்பாக ஒரு லீகல் பிரச்சனையாக ஒரு லீகல் எஸ்கலேஷனாக போகும்போது 20 நிமிஷத்துக்கு மேல நீங்க ரெஸ்ட் எடுத்திருக்கிறீங்க அப்படின்றத அந்த கம்பெனி ப்ரூவ் பண்ணக்கூடியதாக இருந்தா அது உங்களுக்கு எதிராக கண்டிப்பாக அமையலாம்.
உங்களுக்கு தெரிந்திருக்கும் யூகேல புதிதாக எம்ப்ளாயி ரைட்ஸ் பில் அப்படின்ற ஒரு புதிய பில் வரப்போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வந்தது. லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான முடிவுகளுக்குள்ள முதன்மையான ஒரு ஆரம்ப கால முடிவாக இந்த எம்ப்ளாயி ரைட்ஸ் பில் சொல்லப்பட்டது. இப்போதைய சட்டப்படி யூகேனுடைய அரசாங்கம் அல்லது யூகேல எம்ப்ளாய்மெண்ட் லா எப்படி இருக்கு அப்படின்னா, 2 வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அன்ஃபேர் டிஸ்மிசலுக்கு எதிரான ஒரு கேள்வியை கேட்க முடியும் அல்லது அதை எஸ்கலேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. இங்க பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, 6 மாதங்கள் ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கு. இந்த 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு கம்பெனி ஒருவரை நிறுத்த முடியாது அப்படின்ற ஒரு பெரும்பாலானவர்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன் பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த 6 மாதங்கள் ப்ரொபேஷன் அப்படின்றதும் 6 மாதங்களுக்கு பிறகான கன்ஃபர்மேஷன் அப்படின்றதும் உங்களுக்கு தர வேண்டிய அல்லது உங்களால் அந்த கம்பெனிக்கு தரப்பட வேண்டிய நோட்டீஸ் பீரியடை கணிக்கிறதுக்கான ஒரு கருவி மாத்திரம்தான். அன்ஃபேர் டிஸ்மிசலுக்கு எதிராக அல்லது உங்களுடைய ரைட்ஸை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கம்பெனில தொடர்ச்சியாக குறைந்தபட்சம் 2 வருஷங்களாவது வேலை செய்திருக்க வேண்டும். 2 வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தகுந்த காரணங்கள் இல்லாம அந்த கம்பெனி உங்களை நீக்க முடியாது. இப்படியான சந்தர்ப்பங்களின் போது நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தகுந்த காரணங்கள் இல்லாம ஒரு கம்பெனி உங்களை நீக்குமாக இருந்தாலோ அல்லது தகுந்த காரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறதாக இருந்தாலோ அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர முடியும். இந்த நேரத்துல உங்களுக்கு உதவக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்னு சொன்னா யூனியன். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஏற்ற வகையில ஒவ்வொரு யூனியன் இருக்கு. நீங்க ஐடில ஒர்க் பண்றீங்களா இருக்கலாம், இல்ல அக்கவுண்ட்ஸ்ல ஒர்க் பண்றீங்களா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வேலை இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சம்பந்தமான துறைகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். உங்களோட துறையில அதிகமாக பேசப்படுற அல்லது உங்களுடைய துறையில மிக பிரபலமாக இருக்கிற யூனியன் என்ன அப்படின்னு சொல்லி தேடி அந்த யூனியன்ல நீங்க மெம்பர் ஆகலாம். யூனியன் மெம்பர்ஷிப்பை பொறுத்தவரையில சாதாரணமாக மாதம் ஒன்றுக்கு 14 தொடக்கம் 17 பவுண்ட்கள் வரையில அறவிடுவாங்க. இந்த பணத்தை நீங்க கொடுப்பீங்களாக இருந்தா உங்களுக்கு எதிராக கம்பெனி ஏதாவது ஒரு பிழை செய்யும் போதோ அல்லது உங்களுக்கு எதிரான ஒரு அநீதி நடக்கும் போதோ உங்கள் சார்பாக இந்த யூனியன்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேசுவாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். பல நேரங்கள்ல பல இடங்கள்ல இந்த முருகல் நிலைகளை யூனியன் தீர்த்து வச்சிருக்கு அப்படின்றத பல இடங்கள்ல அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, 2 வருடங்களுக்கு முன்னால ஒரு எம்ப்ளாயியை நியாயம் இல்லாம நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி பச்சையா சொல்ல முடியாது. ஆனா ஒரு கம்பெனி நினைச்சா 2 வருஷங்களுக்கு முன்னால எந்த விதமான தகுந்த காரணங்களும் இல்லாமல் நீங்க எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலையும் யூனியன் தலையிட்டு உங்களுக்காக பேச முடியும். ஆனாலும் இப்போது பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் எதுல அதிகமாக கவனம் செலுத்துறாங்க அப்படின்னா எம்ப்ளாயி ரைட்ஸ் பில் அப்படின்ற ஒரு பில் கொண்டு வரப்பட்டு இந்த 2 வருஷங்கள் அப்படின்றத முதல் மாதத்தில இருந்தே கொண்டு வர போகிறார்கள். அதாவது வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்ல இருந்தே உங்களுடைய வேலைக்கான ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பை உறுதி செய்வது பிரித்தானியாவினுடைய லேபர் அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இப்போது பார்க்கப்படுகிறது. 2 வருஷங்களுக்கு மேலாக ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறவரை வேலையை விட்டு ஒரு நிறுவனம் அனுப்பணும் அப்படின்னா தகுந்த ஒரு ரிடண்டன்சி பாலிசி இருக்கணும். தகுந்த ஒரு ரிடண்டன்சி மூலமாகத்தான் அவரை அனுப்ப முடியும். அப்படி அனுப்பும் போது அவருக்கு மேலதிக கட்டணங்கள் வழங்கப்பட வேண்டும். இதே நேரம் ACAS அப்படின்னு சொல்லி ACAS என்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இது சம்பந்தமா நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நிறுவனமும் யூகேல இந்த ACASின் கீழே தான் வருவாங்க. இந்த ACAS பொறுத்தவரையில உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனங்களுக்கும் இடையில ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்குமாக இருந்தா நீங்க எங்காவது அவமதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது டிஸ்கிரிமினேஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தாலோ நீங்க புலியிங் பண்ணப்பட்டிருந்தாலோ உங்களுடைய நிறுவனம் அல்லது உங்களுடைய MDO மேனேஜரோ யாரோ உங்களை சரியாக நீதமாக நடத்தல அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தா நீங்க ACAS தொடர்பு கொள்ளலாம். ACAS என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளைண்ட் கேட்டு அதற்கு பிறகு உங்களுக்காக டெடிகேட்டடான ஒரு ஸ்டாஃபை அலோகேட் பண்ணுவாங்க. இது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்கும் யூனியனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ACAS இதுல தலையிட்டு உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்துக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்களால இது தீர்க்க முடியாமல் போனால் அல்லது உங்களுடைய டிமாண்டை நீங்க சொல்ல முடியாமலோ உங்களுடைய டிமாண்டை சரியா ஃபுல்ஃபில் பண்ண உங்களுடைய எம்ப்ளாயராலேயோ முடியாத பட்சத்துல அது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனலுக்கு மாற்றப்படும். அதற்கு பிறகு சட்டப்பூர்வமாக அது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனல்ல எடுத்துக்கொள்ளப்பட்டு விவாதிக்கப்பட்டு உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனலுக்கு போனதுக்கு பிறகு பல நிறுவனங்களிடமிருந்து பல ஊழியர்கள் நஷ்டஈடுகளை பெற்றதை கடந்த காலங்களில் நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனலை பொறுத்தவரையில வழக்கறிஞர்களை வச்சு ஒரு லாயர் வச்சு நீங்க வாதாட வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாக இருப்பவர்கள், சாதாரண ஊழியர்கள் அவர்கள் தங்களுக்காகவே வாதாடக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனல் வழங்குகிறது.
ஒரு நாட்டில் வேலை செய்யும் போது, ஒரு நாட்டில் அப்படின்றத விட எந்த ஒரு நிறுவனத்திலேயோ எங்கேயோ நம்ம வேலை செய்யும் போது நமக்கான உரிமைகள் என்ன, நமக்கான சலுகைகள் என்ன அப்படின்றத தெரிந்து வைத்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அதனால சில விஷயங்கள் ஹைலைட்டாக இருக்கிற மிக முக்கியமாக நம்மள பலரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை இந்த வீடியோல உங்களுக்கு கொடுத்திருந்தேன். கண்டிப்பா இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இப்படியான வீடியோக்கள் என்ன மாதிரியான தலைப்புகள்ல கவர் பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அல்லது சஜஷன் ஏதாவது இருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்களை பாருங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதாவது செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.